السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அருள் நிறைந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்திலே தொடராக இந்த இரவு நேர வணக்கத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். தொடராக அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதக்கூடிய அந்த ஓதுதலை திலாவத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், கிராத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுவோடு நெருங்கக்கூடிய அற்புதமான இந்த இபாதத்துகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த எண்ணத்தை கபூல் செய்ய வேண்டும், இபாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தொடர் நிகழ்விலே நம்முடைய ஈமானுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த உம்மத்தில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு வகையில ஒத்துதவியாக இருந்த சஹாபாக்கள், குறிப்பாக சஹாபாக்களின் பெண்கள், அவர்களுடைய அந்த ஈமானிய வாழ்வை நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து ஈமானிய பாடங்கள் பெற வேண்டும் என்கிற அடிப்படையில அவர்களுடைய வரலாற்றில் சில துளிகளை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 3 சஹாபா பெண்மணிகள்ல அவருடைய வாழ்க்கையில சில தகவலை சொல்றோம். அதே மாதிரி நேற்றைய தினம் உம்முல் ஃபضல், மாஷா அல்லாஹ், உம்முல் ஃபضல் லுபாபா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாறை பார்த்தோம். இன்னைக்கு உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற ஒரு சஹாபா பெண்மணி. இவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா மதீனாவை சார்ந்தவர்கள், அன்சாரிகளில் ஒருவர். பொதுவாக ஒருவரை இவர் முஹாஜிர் என்று சொல்லிவிட்டால் அவர் மக்காவில் இருந்து வந்தவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை இவர் அன்சாரி என்று சொல்லிவிட்டால், சஹாபிகள் ஒருவரை அன்சாரி என்று சொல்லிவிட்டால் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் யாராக இருப்பாங்க? எந்த ஊரு? மதீனா, அவ்வளவுதான். மக்கானா முஹாஜிர்னா மக்கா, அன்சாரினா மதீனா. அது ஆண் தோழரா இருந்தாலும் சரி, பெண் தோழியரா இருந்தாலும் சரி, இதை விளக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இவங்க யாரு? அன்சாரி. அப்ப எந்த ஊருக்காரங்க? மதீனா. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு கொண்டாங்க. மதீனாவிலே இந்த இஸ்லாம் அப்படியே ஜொலிக்க தொடங்கிய போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிற்பாடு வீதிதோறும் இஸ்லாம் பரவி கொண்டிருந்த போது மதீனாவிலேயே ரொம்ப வசதி வாய்ந்த பெண் இந்த அம்மா உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப வசதியில் குறைஞ்ச பெண்லாம் கிடையாது. சில பேர் வசதி இல்லாம இருப்பாங்க சொன்னோம்ல, இவங்க யாரு? வசதியானவங்க, வீடுலாம் நல்ல அகலமான வீட்டுல அப்பவே வாழ்ந்தவங்க. எதுக்கு சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த வரலாறுல அந்த வீடு ஒரு முக்கியமான புள்ளியா வருது. இவங்க ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தடைகளை உடை தெரிஞ்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்க அப்படிங்கிறது ஏன் சொல்லப்படும் தெரியுமா? தடைகளை உடைக்கிறது. இப்போ 4 பேர் நல்லது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 4 பேர் இருக்கான். அந்த 4 பேர் கஷ்டப்பட்டு அவன் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு மக்கள்கிட்ட போய் உழைச்சி ஒரு வழியா ஒரு நிறுவனத்தை கட்டி இழுத்து அதை ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் சிறப்பாக சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா இருக்கு, மக்கள் சேருவாங்க. மக்கள் அடுத்து கூட்டமா வருவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போட்டவனுக்கு தான் அதனுடைய பேசினுடைய கஷ்டமே தெரியும். எல்லா துறையும் அப்படிதான். ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான், ஒரு கட்டுப்பாடத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான். திடீர்னு வாடகைக்கு போய் இருக்கிறவங்க பார்ப்போம், இந்த வீட்டுல இந்த குறை அந்த குறை. அந்த வீடை கட்டி எழுப்பும் போது என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அப்ப சாதாரணமான விஷயத்துக்கு இப்படிதான் இஸ்லாம் என்பது அந்த மக்களுக்கு மத்தியில் ஐயாவுல் ஜாஹிலியா காலத்திலே இருண்டு கலந்த அந்த இருள் சூழ்ந்த காலத்திலே இந்த சத்திய செய்தி போய் ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டும் பொழுது, அவர்களுடைய சிந்தனை செவிலிலே அறையும் பொழுது எப்படி இருந்திருக்கும்? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணார். அபூலஹப் என்ன ரியாக்ட் பண்ண நேத்து பார்த்தோமா இல்லையா? அந்த மாதிரி பல ரியாக்ஷன் இருந்துச்சு.
அந்த நேரத்தில் இது போன்றவர்கள் இல்ல இல்ல இதுதான் சரியான செய்தி, அல்லாஹ் அவன்தான் வணங்கப்பட தகுதியானவன், நான் வணங்குகிற சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது, மூதாதையர்களை வணங்கவும் முடியாது, மனிதர்களோ கற்களோ இலை தலைகளோ செடி கொடிகளோ மிருகங்களோ இவைகள் எல்லாம் கடவுளாக இருக்கவே முடியாது, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் விண்ணையும் மண்ணையும் பூமியையும் கடலையும் காற்றையும் எவன் படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றானோ அந்த ரப்புல் ஆலமீன் தான் கடவுளாக இருக்க முடியும் என்று ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர்கள் எவ்வளவு மேன்மை மிகுந்த மக்கள். அவர்கள் ஒருத்தவங்க தான் இந்த உப்பு வரக்காரல் இல்லாத. சரி, இப்ப இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. இஸ்லாத்துக்கு வந்த பிற்பாடு அடுத்து என்ன? வஹீதா வெய். அதுவும் அந்த காலகட்டத்தில் வஹீதா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வஹீங்கிறது குர்ஆன். நமக்கு இன்னைக்கு குர்ஆனை பாருங்க, நிறைய பேர் குர்ஆனோடு சரியான தொடர்பு வச்சுக்கிறது இல்லை, ஒரு பக்தி வேதமா வச்சுக்கிறது. குர்ஆனை பார்த்தோடு முத்தம் கொடுப்பாங்க, படிப்பாங்களா, சிந்திக்கிறாங்களா, இறந்து போயிட்டா விடுவீங்க, ஐயோ குர்ஆனை முன்னாடி உட்கார்ந்து முட்டாங்களா போட்டு நினைச்சுவாங்க, சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு குர்ஆன். அதனால செத்து போனவர்களுக்காக வரவில்லை குர்ஆன், உயிரோடு இருப்பவர்களுடைய உள்ளம் செத்துவிடக் கூடாது என்பதற்காக வந்தது குர்ஆன். உயிருள்ளவர்களின் இதயங்களுக்கு உணர்வூட்டி உயிரோட்ட மிகுந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக இந்த மனிதர்களை மாற்ற வேண்டும் என்று வந்ததுதான் குர்ஆன். ஆனால் செத்து போனவர்களுக்கு கத்தப்பாத்தியா ஓதக்கூடிய சூழல் வந்துச்சா வரலையா? ஆனால் அன்று அப்படி கிடையாது. இந்த அம்மா உப்பு வரக்கார நீலாவத்தாடுகா குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி. குர்ஆனை ஓதுவார்கள், குர்ஆனுடைய வியாக்கியானங்களை புரிந்து கொள்வார்கள், குர்ஆனை மனனம் செய்வார்கள். ஹாஃபிதுல் குர்ஆன், ஹாஃபிலா. இன்றைக்கு மதரசத்துல் இஹ்சான், தாருல் குர்ஆன் இவர்களுடைய குறிக்கோள் இந்த வட்டாரத்து மக்கள், வேலப்பாளையத்து மக்களுக்கு மத்தியிலே பெண்கள், பிள்ளைகள், மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும், குர்ஆன் ஹாஃபிலாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு புரட்சிகரமான ஒரு முடிவு. இந்த முடிவை அன்றே கையில் எடுத்து பாடுபட்டவர்கள் உப்பு வரக்காரர்கள் இல்லாதவர்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்களில் ஹாஃபிலாக்களில் இருந்தவர்கள் யாரு? உப்பு வரக்காரர்கள் இல்லாதவர்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். குர்ஆனுடைய இஸ்லாமிய வரலாறுலேயே பெண்கள் பெண்களுக்கு தொலை வைக்கலாமா சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு கேள்வி காலகாலத்தில் இருக்கு. பெண்கள் ஆண்களுக்கு ஜமாத் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா வைக்க முடியாது. பல்வேறு காரணங்களால் ஆண்கள் நிர்வாக இடத்திலையும் தலைமை பீடத்திலையும் ஆட்சி பீடத்திலையும் அவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது, பல பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். நிர்வாகத்துக்கு வந்துட்டா பல்வேறு விதமான குழப்பங்கள், கூச்சல்கள், இன்னல்கள், இடர்பாடுகள், சிக்கல்கள் வரும். அதையெல்லாம் சகித்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல். சில நேரம் தூற்றுவோர் தூற்றுவார், பாராட்டுவோர் பாராட்டுவார், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு களப்பணியில் கலக்கமில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல்ல ஒரு ஆணாக இருந்தால் ஈஸியா பேச முடியும். அதனாலே அல்லாஹ் நிர்வாகத்தில் ஆண்கள் முதன்மைப்படுத்தப்படுறாங்க. ஆனால் இமாமத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பெண்களுக்கு இமாமத் செய்யலாங்கிறதுக்கு வரலாற்றில் ஒரு ஹதீஸை கொண்டு வருவாங்க. அந்த ஹதீஸ் யாரை தொக்கி நிற்கும் என்று சொன்னால், யாரை தொட்டு நிற்கும் என்று சொன்னால் உப்பு வரக்காரன் இல்லாத பெண்கள் பெண்களுக்கு தொலை வைத்தவர்கள் பிரபல்யமானவர்கள் யாரு? உப்பு வரக்கா. ஒரு முறை இந்த உப்பு வரக்கார லீலாவு தாலா அணுகா அபுதாவுல வரக்கூடிய செய்தி. ஏன்னா இந்த உப்பு வரக்கார லீலாவு தாலா அணுகா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எங்க வீட்டுல ஒரு முஅத்தினை ஏற்பாடு செய்யணும். அப்ப அவங்க வீடு மதீனா விட்டு தூரமா இருக்க வழங்க முடியுது. முஅத்தினா யாரு? பாங்கு சொல்றவர். பாங்கு சொல்றவர்னா ஒரு வீட்டுல இருந்து சத்தம் போட்டு பாங்கு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய மக்கள், சுத்துபத்துல உள்ள மக்கள், இங்க தொழுகை நடக்குதுங்கிறத ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க. அப்ப சுத்துபத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள் பெண்கள், ஆண்கள் கிடையாது. ஆண்கள் எங்க போயிருவாங்க? பள்ளிக்கு வந்துருவாங்க. பெண்களா இருக்கக்கூடியவங்க இவங்க வீட்டுல தொழுகை நடக்குது. யார் வீட்டுல? உப்பு வரக்காரு. இன்னைக்கு நிறைய வீடு, இந்த வீடு இருக்கு, பெண்களுக்காக தொழுகை ஏற்பாடு நடக்கு. அங்கங்க வீடுகள் கொடுக்குறாங்க. இது மதரசா அல்லாஹ்வுடைய கிருபையால
சில பேர் வீட்லயே கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மதரசாவோட ஒரு பகுதி எங்க வீட்டுல ஒரு பகுதி மதரசா நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்ப்பாங்க மதரசாவில் இருக்கக்கூடிய அந்த பணிகளை பார்ப்பார்கள். அந்த பணிகளின் மூலமாக அவர்களுக்கு மறைமுகமாக வரக்கூடிய அருளையும் இறை பரக்கத்தையும் உணர்வார்கள். வீட்டே எடுத்துட்டு போங்க. அல்லாவுடைய கிருபையால இந்த மக்கள், இந்த தெரு மக்கள் தான் எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. அப்ப மதரசாவே இங்க எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு சிறப்பா. எல்லா மக்களும், ஊர் மக்கள் எல்லாரும் அழகா ஒத்துழைப்பு துவா செஞ்சு, பெண்கள் நீங்க அவ்வளவு என்ன செய்றீங்க, இந்த மதரசாவுக்காக பாடுபடுறியோ. அன்றைக்கு மதரசாவுக்காக பாடுபட்டவர்கள் தன்னுடைய இல்லத்தையே அல்லாஹ்வுடைய பள்ளியாக மாற்றக்கூடிய அளவுல பணியாற்றியவர்கள் யாரு? உம்மு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த பெண்கள் நீங்க உணரணும். இந்த வீட்டுல மதரசால தெருவுல இந்த மதரசா நடக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உம்மு வரக்காவுக்கு அதுக்கு ஒரு ரோல் மாடல். நீங்க சந்தோஷப்படணும். ஊர்காரங்களா துவா செய்ய நிறைய கோஆபரேட் பண்ணுங்க. ஏன்னா அப்ப என்ன கதைனா, உம்மு வரக்கால ரசூலோட அனுமதி கேட்கிறாங்க. உம்மு வரக்கால ரலியல்லாஹு அன்ஹா ரசூலா பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஏன்? அந்த அம்மா குர்ஆன்ல தேர்ச்சி பெற்றவங்க. அவங்க நின்று தொலை வச்சா நல்லா தொலை வைப்பாங்க. இன்னைக்கு அருமை பையன் ஹாபில் அழகா தொலை வைக்கிறாரு. உம்மு வரக்காரில பெண்களுக்கு தொலை வைக்கிறது. பெண்களுக்கு தொலை வைக்கிறாங்க. ஆதாரம் காட்டும் போது இதுதான் முதன்மைப்படுத்துவாங்க. ஆதாரம் அந்த அளவு குர்ஆன்ல தேர்ச்சியானவங்க வீட்டிலேயே குர்ஆன் ஓதுவாங்க. இது ஒரு விஷயம். அடுத்து இவர்களுடைய வரலாறுல நிறைய விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லலாம். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தம் எப்ப நடக்குது? ஹிஜ்ரி 2. இந்த பத்ர் யுத்தம் நடக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்கு ரசூலா கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல நம்ம போறாங்க. ஒரு பெண் ஈமானில் முதன்மையாக இருக்காங்க, குர்ஆன்ல கரைகட்டு இருக்கிறாங்க. அத்தோடு இபாதத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹ் முஸல்லா அப்படின்னு நிறுத்தி கொள்ளாம யுத்தம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் யுத்த தளபதியை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். யுத்த போர்க்காலத்துல யாரை போய் சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு பாருங்க, டிக்கெட்டை போட்டு எப்படா ஓடி வரும் நினைக்கிறாங்கல்ல. அன்னைக்கு பரண்டு ஒரு செய்தி பரவுது. எத்தனை உண்மை தெரியல. எப்பா இந்த நபருக்கு போன் போடுங்க, இந்தியா கவர்மெண்டே உங்களுக்கு ஓசியில கொண்டு டெல்லியில இறக்கி விட்டுருவான். செய்தி பயங்கரமா காட்டு தீ போல பரவுது. பரவுதா இல்லையே? யுத்தம் என்றால் அப்படித்தான். ரத்தம் தெறிக்கும், உறுப்புகள் என்ன செய்யும்? சிதறும். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய யுத்தம்ல மிகப்பெரும் கோல யுத்தம். அப்பாவி மக்கள் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் குட்டை போடுறது, ஸ்கூல்ல கொண்டு போய் குட்டை போடுறது, பலகீனமான மக்களுக்கு மத்தியில் குட்டை போடுறது. இது அதுவும் அமெரிக்காக்கான ரவுடி பையன், மோசமான ரவுடி. ஏன்னா ரவுடிகளிலே பிரதானமானவன் இந்த அமெரிக்கா. இஸ்ரேல் இருக்கான, இஸ்ரேல் ஒருத்த கடவை அவர் இல்லீகல் பார்ன் பேபி. அவன் கள்ள குழந்தை. அவன் அமெரிக்காவுடைய கள்ள குழந்தை. அவன் ஒரு சரியான உறவில் பிறந்தவன் அல்ல. அது ஒரு நாடே அல்லது ஒரு பலஸ்தீன், பைத்துல் முகத்தஸ் பலஸ்தீன். அதனால அது ஒண்ணு இருக்கட்டும். அதனால அவன்கிட்ட இருந்து நல்லதெல்லாம் வராது. இப்படிதான் அடியா பண்ணுவான். போர்க்காலம்ங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத சொல்றேன். அந்த நேரத்துல போர்க்காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பா யார சொல்லுவான், நானும் என்னையும் சேர்த்து கிடக்கிறேன். இந்த வயசான அப்பா யுத்தத்துல நேரத்து கொடுக்கறதுக்கு இல்ல, இத்ராஜி கொடுக்குறாங்களாம, என் பேரையும் சேர்த்து கொடுக்கல. சகாத்து கொடுக்குறாங்களாம, என் பேரையும் சேர்த்து, என் பேருக்கு வேற யார் பேரையும் சேர்க்கல போவோம். ஏதாவது அளவுக்காக வேண்டிடுவோம், அல்லது வேற ஏதாவது நீட்டா பிரச்சனை இல்லாத உதவிக்கிறது வேற. ஷஹாதா உள்ளே யுத்தத்துக்கு சென்றவர்கள் எப்படி திரும்ப வருவார்கள் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த யுத்தத்துல அல்லாஹ்வுடைய போர்ப்படை தளபதிட்ட போய் என்னை சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்படி தெளிவா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சேர்த்துக்கிட்டு அப்படி முன்னாடி போய் யுத்தம் செய்யறேன்னு சொல்லல. காயப்பட்டவங்களுக்கு உதவி செய்வேன், மருத்துவ உதவி செய்வேன், அடிபட்டு வந்த சஹாபிகளுக்கு ஏதாவது வகையில நான் உதவியா, நான் ஒரு செவிலியரா இருந்து அந்த உதவியை நான் செய்ய முடியும். அப்படி ஒருவேளை அந்த இடத்துல இருந்து எனக்கு ஷஹாதா கிடைக்காதா? யாரு? உப்பு வரக்காரல் இல்ல, ஒரு கேர்ள், ஒரு பெண், ஒரு விமனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல். அதனால இந்த பணிகள் செய்வதில் பெண்களை, சகோதரிகளே, நீங்கள் ஆர்வமாக இருப்பதிலே இந்த மார்க்கம் எந்த தடையும் தெரிவிக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய கணவன்மார்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆர்வப்பட்ட வேண்டும். களப்பணி செய்வதிலே, மார்க்கப்பணி செய்வதிலே, இஸ்லாத்தை பரப்புவதிலே நீங்கள் மீண்டும் 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 ஒரு உத்வேகத்தை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். பெண்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க? உப்பரக்காரர்கள் எல்லாம் நேரா போய் யார் ரசூலுல்லாஹ் நான் வருகிறேன் பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தம் என்பது எவ்வளவு வரலாற்று திருப்புமுனையான யுத்தம். அந்த யுத்தத்தில் என் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உப்பரக்காரர்கள் எல்லாம். எவ்வளவு பெரிய ஒரு ஆர்வங்க. அப்படியே ஓபனா சொல்றாங்க, ஷஹாதா எனக்கு வேணும் ஆசைப்படுறாங்க.
முதல் யுத்தம் இஸ்லாமிய வரலாற்றிலே. இது ஒரு 4 நாள்ல பதினீங்கள் முழுதும் ஓதுவாங்க. முழுவதும் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. அதை சிந்தித்து பார்த்து அது போன்ற ஒரு தீரமும் வீரமும் ஷஹீத் வேட்கையும் நம்மிடத்தில் இருக்கிறதா தான் பார்க்கணும். அதை உரசிப்பாங்க. அது அவார்டு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எவாடி வீட்டுக்கு போ, எவாடி வீட்டுக்கு போ, ஆனா ஷஹீத் உன் வீடு தேடி வரும். இப்படி சொல்றாரு சொல்ல. ஷஹீத் எங்க வரும்? ஷஹீத் வேட்கை வரும். ஷஹீத் வீடு தேடி வரும். அட்டையில இருந்து சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த பெண்ணை எப்படி அழைச்சாங்க தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். ஷஹீதா உப்பு வரத்தான் பேரே மாதிரி. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் போதுமானவன், நீங்க போய் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஷஹீதன் போய் தருவான் அப்படின்னு சொல்றது வேற. நீ வீட்டுல நீ ஷஹீது உனக்கு வரும்னு சொல்றது வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்று இருக்குது, அது எப்ப நடக்கும் என்னெல்லாம் தெரியாது. அதான் அர்த்தம். அதனாலேயே சஹாபாக்கள்லாம் எப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க? ஷஹீதா உபரகா, ஷஹீதா உபரகா, ஷஹீதா ஷஹீதா. ஷஹீதா என்ன அர்த்தம்? உயிர் தியாகி, உயிர் தியாகி, உயிர் தியாகி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம். இப்படி மார்க்கப்படி ஆற்றுவதில் அவ்வளவு முதன்மைத்துவமா இருக்கக்கூடிய இந்த அப்பா வீட்டிலேயே குரான் ஓத துணி எப்ப சத்தமா ஓதும் குரான். சும்மா வீட்டுல ஓதுறது இல்லை. சில கேள்வி கேட்கறாங்க, மனசுக்குள்ளேயே குரான் ஓதலாம் கேட்கறாங்க. மனசுக்குள்ளேயே குரான் ஓதலாம், ஆனா எது சிறந்தது? சத்தமிட்டு ஓதுறது. சத்தமிட்டு ஓதும் பொழுது அதை கேட்பவருக்கு நன்மை வந்து அடைகிறது. ஷைத்தான் இன்னும் வேகமா ஓடுறதுக்கு வாய்ப்பாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறர் குர்ஆன் ஓதி கேட்க விரும்பி இருக்கிறாங்க. அதனால குர்ஆனுடைய வார்த்தைகள் தெளிவாக வர வேண்டும் என்று சொன்னால் சத்தமிட்டு ஓதணும். மக்ரஜிகள் கிளியராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சத்தமிட்டு ஓதணும். சத்தமிட்டு ஓதினால் தான் நாம் சரியாக ஓதுகிறோமா என்று கூட என்ன செய்யவும் கரெக்ஷன் பண்ண முடியும். மனசுக்குள்ளே நீ ஓதி பாருங்க, அதனுடைய வேகமும் அதனுடைய இதை தனி. சத்தமிட்டு ஓதிவாங்க, அதனுடைய முறையே தனி குறையும். ஏன்னா அப்பதான் வார்த்தை இப்ரான் நினைக்கிறது வேற, இப்ரான் சொல்றது வேற. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் நினைக்கிறது வேற, சொல்றது வேற. சொல்லும்போது என்ன செய்யும் டிஃபரன்ஸ். அதனால சத்தமா தான் ஓதணும். அதுக்கு எல்லாத்தையும் கேட்கறது இல்லை. ஆனா உப்புவரக்கார வீட்டுல உட்காந்து ஓதுறது அப்பெல்லாம் ரேடியோ கிடையாது, ஒண்ணு கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷனே கிடையாது. அதனால அப்படியே தெளிவா கேட்கும். உப்புவரக்கார வீட்டுல குர்ஆன் ஓதுறா தெளிவா. இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு வீட்டுல துணைகள் கிடையாது, 2 அடிமைகள் இருக்காங்க அவங்க வீட்டுல. வெளியே போய் ஜாபம் வாங்கிட்டு வரக்குள்ள ஒரு ஆண் அடிமை, வீட்டுக்குள்ள உள்ள வேலைகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெண் அடிமை. யாருக்கு? இந்த உப்புவரக்கார அவருக்கு. ஏற்கனவே சொன்ன செல்வம் உள்ள பெண். இந்த அம்மா ஒரு வசியம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. யாரு? அந்த அடிமைகளுக்கு. ஏப்பா நான் மூத்தான வரைக்கும் தான் நீங்க அடிமை, நான் ஒருவேளை மூத்தா பெண்ணை வச்சுக்கிடுங்க, அந்த வினாடியில இருந்து நீங்க யாரு? சுதந்திரம் பெற்றவர்கள். அடிமைகள் சுதந்திரம் பெரிய விஷயம். அந்த காலத்துல அடிமை முறையெல்லாம் இருந்துச்சு. அடிமை முறையில என்ன நீங்க விளைக்கணும் ஃபர்ஸ்ட். அடிமை முறை அப்படிங்கிறது இந்த வேலையெல்லாம் செய்யறோம். இன்னைக்கெல்லாம் கூலிக்கு வேலை செஞ்சாப்பா என்ன செய்யணும்? வீட்டுல காய்கறி தண்ணி கொடுக்கணும், சமையல் செஞ்சு கொடுக்கணும், துணி துவைச்சு கொடுக்கணும், சுத்தம் பண்ணி வீட்டை பெருக்கி வைக்கணும். எவ்வளவு வேலை? ஒரு நாளைக்கு 200 ரூபா, ஒரு நாளைக்கு 100 ரூபா கணக்கு வச்சுக்கோ, மாசம் 3000 ரூபாய். நான் வருவேன், இத்தனை மணி துணி இப்படி பாக்குறோம்ல. அன்னைக்கு அப்படி லேபர்ஸ் தான் கிடையாது. அடிமைகள் சட்டையில போய் அடிச்சுவாங்க. அவர் அடிமையை ஒடிச்சு வேலை கொடுத்து வாங்கிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு திருகம் தீனார கையில கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்துட்டா வாழ்நாள் முழுக்க இவர் சோறு போடுவார், அளப்பாரு. அவன் செய்யற எல்லா எவ்வளவு வேலை வாங்கிக்குவாங்க. இதான் அடிமை முறை. அதை உடனே ஒழிக்கவும் முடியாது. ஏன்னா அடிமை முறை தான் அன்னைக்குள்ள சிஸ்டமே, பொருளியல் சிஸ்டத்திலே. ஆனா இஸ்லாம் தான் ஒழிச்சிச்சு. அடிமை விடுதலை செய்து பெரிய நட்பேடு அறிவிச்சிச்சு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? இப்போதைக்கு அவங்களால பாக்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால இந்த 2 அடிமைகளும் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நீங்க அடிமைகள். உயிர் போய்விட்டதுக்கு சொன்னால் அந்த வினாடியிலிருந்து யாரா இருக்கீங்க? உரிமை பெற்று சுதந்திரமா இருக்கீங்க. அவங்களுக்கு எதிர்பார்ப்பு நம்ம சுதந்திரமாகணும். விளக்குதா இல்லையா? அவங்க சுதந்திரம் ஆகணும்னா ஒரு ஆள் இந்த ஊர்ல இருக்க கூடாது. யாரு இருக்க கூடாது? உப்புவரக்கார அணிகளாக. அதனாலதான் இந்த சொத்தெல்லாம் எழுதி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் நினைச்சு தெரியுமா? பாப்பா சொத்து பாப்பா பிரிச்சு வச்சுருவாரு பிள்ளைகளுக்கு. பாப்பா எங்க இருக்காரு கேட்டா அனாதை ஆஸ்பத்திரி இருப்பாரு. பெரிய கோடீஸ்வரா இருப்பாரு. அதெல்லாம் பெண்கள் நிறைய பண்றாங்க, நிறைய இடத்துல தப்பு நடக்கு. அதெல்லாம் தப்பு. எப்பொழுதுமே சொத்துக்காரர் உயிரோடு இருக்க வரைக்கும் சொத்துக்கள் பிரிவது ஹராம் எழுதி வச்சுக்கிடுங்க. ஏன்னா அசந்த் இப்படி பேசுறாரு, நம்ம மாத்தி தான் பண்றாங்க எல்லாரும். ஷரியத் படிக்கிறது இல்ல, புரிஞ்சுக்கிறது இல்ல. சொத்துக்களை உயிரோடு இருக்கும்போது பிரிச்சு கொடுத்துறது. யார் சொன்னா பிரிச்சு கொடுக்கணும்? சொத்தினுடைய கண்டிஷனே, வாரிசுரிமையினுடைய கண்டிஷனே கடன் கொடுக்கப்பட வேண்டும், வசியத் நிறைவேற்றப்பட வேண்டும், இருப்பவர் சொத்துக்குரியவர் இறந்திருக்க வேண்டும். இந்த 3 முடிஞ்ச பிறகு என்ன இருக்கோ அதான் என்னது? சொத்து. அதான் வாரிசு. விளங்குதா இல்லையா? இது கவனிச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுது? வசியத்து, நான் இறந்து போயிட்டா உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால
ரசூல்லாவுடைய ஆட்சி, ரசூல்லா இறந்து போறாங்க. அதுக்கு அடுத்து அபூபக்கர் அலி ஆட்சி காலம் வருது, அவங்க இறந்து போறாங்க. உமர் அலியோட ஆட்சி காலம். உமர் அலி அவருடைய பள்ளியாசு தொலை வருவாங்க, அப்படியே பார்ப்பாங்க. உபரக்காரையில ஓதுற சவுண்ட்லாம் கேட்கும். ஒரு முறை பார்த்தா உபரக்கார அலியில் ஓதுற சத்தம் கேட்கணும், குரான் ஓதுற சவுண்ட் கேட்கணும். இந்த ஓதுவாங்க, குரான் ஓதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உமர் அலி கலீஃபா அவங்களுக்கு டவுட் வருது, என்ன ஆச்சு இந்த அம்மாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. உடனே ஆளையெல்லாம் கூப்பிட்டு அவங்க ஜமாத் மக்களை கூப்பிட்டு என்னன்னு பாருங்க, அவங்க வீட்டுல இருந்து தட்டி பார்க்காங்க, ஒன்றும் உடாரு இல்லை, உள்ள எதுவும் சத்தம் கிட்ட ஒன்றும் ஆளறவும் இல்லை. என்ன கொஞ்சம் பாம்பு எட்டி பார்த்தா ஒரு மூளையில போர்த்தப்பட்டு இருக்கு அவர்களுடைய பிரேதம். யாரு? உபுவரக்கார நிலையில இறந்த நிலையில இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆணடிமையும் பெண்ணடிமையும் பிளான் பண்ணிட்டாங்க. எப்ப இந்த அம்மா சொல்றதுலாம் சரி, ரசூல்லா மூத்தா போயிட்டாங்க, அவங்க மூத்தா போயிட்டாப்பா, இப்போதைக்கு போற மாதிரி தெரியல, நம்ம அந்த அம்மா இறந்து போனாதான் நம்ம நினைச்ச முடியும், சுதந்திரம் செய்தா இதை ஆசி விட்டுவோம். இவங்களை கழுத்தை நெரிச்சு படுக்கையிலே கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு 2 பேர் போயிட்டாங்க. அல்லாவுடைய அந்த உபரிபுடு அமீருல் முஃமினீன் உபரிபுடு கத்தாப் இல்லையா, அந்த இடத்துல சொல்றாங்க, அந்த இடத்துல பாருங்க ஈமான் எப்படி பாருங்க. சதக்கல்லாஹு வ சதக்க ரசூலுஹு, அல்லாஹ் உண்மையை சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் உண்மையை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? உனக்கு ஷஹீது வீடு தேடி வந்து சொன்னாங்களா இல்லையா? ஷஹீதுல இப்ப அத சொல்றாங்க. ஒவ்வொரு அந்த இடத்துல ஈமானிய உணர்வுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை, இறந்த துக்கம் தான், ஆனால் கிடைக்கப்பட்டது ஷஹீத். சாதாரணமா இருந்தா கூட இப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்ப ஷஹீத் எத்தனையோ சஹாபிகள் ஷஹீத் சொல்ல முடியாது, சஹாபி சொல்லலாம். ஆனா இந்த அப்பா சஹாபி ஷஹீத், காரி, ஹாஃபில், முத்தஆவின் நிறைய சிறப்புகளை பெற்றுக் கொண்டாங்க. கடைசியில விசாரிச்சு அந்த 2 பேரையும் தூக்கி 2 பேருமே கொல்லப்படுறாங்க. தண்டனை அவங்க வாழவில்லை, அவங்கள அவுட். அவங்க 2 பேரும் என்னது, அந்த ஆண் அடிமை அவுட்டு, பெண் அடிமைக்கு தண்டனை நிறைவேற்றப்படுகிற வரலாறு பார்க்கிறோம். ஆக மொத்தத்துல இந்த அப்பாவுடைய உபுவரக்கார நீலாவுடைய வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம், இஸ்லாத்தை ஏற்றோம், கலிமா சொன்னோம், எப்படியோ நம்ம வாழ்ந்துக்கிறது இல்ல. குர்ஆன் தான் ஆணிவேர், இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் குர்ஆன் என்றால் வஹி என்றால் அந்த வஹியை நான் படிப்பேன், அதை மனனம் செய்வேன், குர்ஆனுடைய கல்விகளை நானும் கற்றுக்கொள்வேன், என்னுடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்பேன். இது போன்ற மதரசா இஹ்சான், நான் குர்ஆன் போன்ற இது போன்ற மதரசாக்கள் பக்கத்துல இருக்க மதரசாக்கிறதுனால இதை நான் சொல்றேன், நல்லபடியாக வளர்க்கிறதுல பாடுபடணும், முழுமையா பயன்படுத்த. அடுத்தது ஷஹீத் என்பது குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதே போல நம்முடைய வீட்டிலே அல்லாஹ்வுடைய மார்க்கப்படி நடக்கணும், ஏதாவது ஒரு வகையில மார்க்கப்படிக்கு நம்முடைய ஒத்துழைப்பு இருக்கணும்னு நம்ம நினைக்கணும். இப்படி இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வாங்கிறது இந்த உபுவரக்கார ரலியல்லாஹு வரலாற்றிலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பாடம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுபோன்ற வீர தீர வரலாற்றிலிருந்து படிப்படை பெற்ற நண்பர்களாக நம்மை கபூல் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.